நம்ம கிளினிக்ல எவ்வளோ சிவியரான அல்சர் கேஸ் வந்தாலும் கியூர் பண்றோம். அந்த அல்சர் மெடிசின்ஸ் கூட என்ன ஃபுட் எடுத்துக்கலாங்கிறத சொல்றேன். கூட அல்சருக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னாக்கா, ஒரு மேல் வயிறு வலிக்குது, சாப்பாட்டை பார்த்தாலே ஒமட்டல் வர்ற மாதிரி இருக்கு, வயிறு உப்பல் ஊதலா இருக்கு, நெஞ்சு கரிச்சு வருது, நெஞ்சு எரிச்சல், இந்த மாதிரி என்ன இருந்தாலும் நீங்க எடுத்துட்டு இருக்கிற மெடிசின்ஸ் கூட இப்ப நான் சொல்ற ஃபுட்டையும் சேர்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. காலைல என்ன சாப்பிட்டாலும் ஸ்டீம்டு ஃபுட்டா எடுத்துக்கோங்க. ஆவியில வேக வச்ச மாதிரி இட்லி, இடியாப்பம், ஆப்பம் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. டெஃபினட்டா அந்த நீங்க யூஸ் பண்ற மாவு ரொம்ப புளிச்ச மாவா இருக்கக்கூடாது. மத்தியான நேரங்கள்ல ரொம்ப புளி சேர்த்த குழம்புகள் வேண்டாம், தேங்காய் அரைச்சு ஊத்தின குழம்புகள் வேண்டாம். அதுக்கு பதிலா பாசிப்பயிறு கடைஞ்சது, பருப்பு கடைஞ்சது, கீரை கடைஞ்சதுங்கிற மாதிரி ஒரு கடைசல் எடுத்துட்டு பெரிய பவுல்ல ஒரு பவுல் ஃபுல்லா பொரியல் எடுத்துக்கோங்க. பொரியல் என்னென்ன வேண்டாம் அப்படின்னா, உருளைக்கிழங்கு, வாழைக்காய், பாவக்காய், அகத்திக்கீரை, தட்டைப்பயிறு, மொச்சக்கொட்டை, இந்த மாதிரி பொரியல்கள் வேண்டாம். நீங்க என்ன சாப்பிட்டாலும் சாப்பிட்டு முடிக்கும் போது ஒரு பெரிய பவுல்ல ஒரு பவுல் தயிர் ஊத்தி சாப்பிட்டு சாப்பாட்டை முடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நைட்டு சப்பாத்தி பரோட்டா டெஃபினட்டா வேண்டாம், திரும்ப ஸ்டீம்டு ஃபுட்டு போயிடலாம். சாயந்தர நேரங்கள்ல ஏதாவது ஒரு ஃப்ரூட் டெஃபினட்டா எடுக்கணும். அது செவ்வாழைப்பழம், பப்பாயா, பொமக்ரேனட், ஒரு கோவா, கொய்யாப்பழம், இந்த மாதிரி ஃப்ரூட்ஸா இருந்தா பெஸ்டான ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். தேங்க்யூ.